தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 2வது வாக்கியம், எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இங்கே நான் பார்க்குறோம், மக்தல மரியா இயேசுவை கல்லறையில் தேடி வருகின்றார். ஆனால் கல்லறை திறந்து இருக்கின்றது, இயேசு காணவில்லை. கல்லறையில் இயேசுவை தேடினால் கிடைக்காது. காரணம், அவர் இறந்தோரின் தெய்வம் அல்ல, வாழ்வோரின் தெய்வம். மக்களை நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கின்றது, அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு எப்படி இருக்கிறது, கல்லறையாக இருக்கின்றதா? கல்லறையில் இருப்பது என்னது? பிணம் தான் அங்கே இருக்கும். அப்போது என்னுடைய வாழ்க்கை ஆனது ஒரு பிணமாக இருக்குது என்றால், அப்படி என்றால் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிற சமயத்தில் இதோ நான் கல்லறையில் இருக்கின்றேன், என் குடும்பம் கல்லறையில் இருக்கின்றது, அந்த கல்லறையில் இருக்கின்ற எல்லாமே பிணங்களாக இருக்கின்றன. அப்போ இந்த பிணத்துக்கு உயிர் வர வேண்டும் என்றால் இயேசுவை நான் கொண்டு வர வேண்டும். உயிர்த்த ஆண்டவரை என்னுடைய குடும்பத்தில் நான் கொண்டு வர சமயத்தில், உயிர்த்த ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வருகின்ற பொழுது, பிணமாக இருக்கிற நான் இதோ உயிரோடு நான் வருவேன். குடும்பம் என்னுடைய கல்லறையாக இருக்கிறது. குடும்பமானது அது உடையப்பட்டு இதோ அங்கு உள்ள உயிருள்ள மக்களாக இதோ நாம் மாறுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த கிறிஸ்மஸ் ஆனது உயிர்த்த ஆண்டவரை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிணமாக இருக்கின்ற நம்முடைய குடும்பத்தில் இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உணர்வற்ற நிலையில் இருக்கின்ற அந்த குடும்பத்தில் இயேசுவை நாம் கொண்டு வருவோம். அந்த இயேசுவை கொண்டு வருவதன் வழியாக நம்முடைய குடும்பமானது உணர்வுள்ள ஒரு குடும்பமாக மாறட்டும். தெய்வத்தை கல்லறையில் அல்ல, மாறாக நம்முடைய குடும்பம் உயிருள்ள ஒரு குடும்பமாக மாற்ற நாம் முயற்சி செய்வோம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, கல்லறையில் அல்ல உன்னை நான் தேடுவது, மாறாக நீ வாழ்வோரின் கடவுள், உயிர்த்த கடவுள். அவ்வாறு வாழ்வரின் கடவுளாக இருக்கும் நீ இதை குழந்தை வடிவத்தில் என்னை தேடி நீ வருகின்றீர். அப்பத்தின் வடிவத்தில் நான் உன்னை சொந்தமாக்குற சமயத்தில் நற்கருணை நாதராக உன்னை நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இயேசுவே என்னை நீ ஆசீர்வதித்தருளும். பிணமாக இருக்கிற நான், பிணமாக இருக்கிற என் குடும்ப அங்கத்தினர்கள் அத்தனை பேரையும் உயிர்ப்பித்து ஒரு புதிய மனிதராக நீ மாற்றியுள்ளோம். எங்கள் குடும்பம் ஒரு கல்லறையாக இருக்கின்றன, பிணங்கள் நிறைந்த ஒரு கல்லறையாக இருக்கின்றன. அந்த பிணங்கள் எல்லாம் நீ எடுத்து மாற்றிக்கொண்டு உயிருள்ள மகனாக மாற்றி இதா எங்கள் குடும்பத்தை ஒரு புதிய குடும்பமாக, அந்த கல்லறை இல்லாமல் ஒரு குடும்பமாக மாற்றிவிடும் மன்றாடுகின்றோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.